அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை அஹ்ஸனுல் கஸஸ், மிக அழகிய வரலாறு என்று வர்ணிக்கிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் ஹாரான். இதனுடைய இன்றைய பெயர் கலீல். பலஸ்தீனத்தில் உள்ள பள்ளத்தாக்கு. ஜெருசலத்திலிருந்து தென்மேற்கே 24 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இவரது தாயார் பெயர் ராஹிலா. யாக்கூப் நபிக்கு 2 மனைவிகள். இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர்கள்தான் யூசுப் அலைஹிசலாம் அவர்கள். கான்போரை கவர்ந்தெழுக்கும் வசீகர தோற்றம் பெற்றிருந்தார்கள். மனித அழகில் சரிபாதி நபி யூசுப்புக்கு அருளப் பெற்றிருந்தது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்துக் கூறியுள்ளார்கள். சிறுவனாக இருந்த யூசுப் அலைஹிசலாம் தன் தந்தையை நோக்கி, என் தந்தையே, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம்பணிய மெய்யாகவே நான் கனவு கண்டேன் என்று கூறினார். அதற்கு யகூப் அலைஹிசலாம், என் அருமை குழந்தையே, நீ கண்ட கனவை உன் சகோதரர்களிடம் கூறாதே. அவர்கள் உனக்கு யாதேனும் தீங்கிழைக்க சதி செய்வார்கள். ஏனெனில் நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்று கூறினார். யூசுப் நபி மீது அதிக பொறாமை கொண்ட யாக்கூப் நபியின் முதல் மனைவிக்கு பிறந்த சகோதரர்கள் யூசுப் நபியை கொலை செய்துவிட முடிவு செய்தார்கள். யூசுபை அழைத்துச் சென்று ஆழமான ஒரு பாழ்கிணற்றில் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முடிவு கட்டி எறிந்து விட்டனர். பின்னர் அவர்கள் யாக்கூப் நபியிடம், நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அவரை ஓநாய் அடித்து தின்றுவிட்டது. நாங்கள் உண்மை சொன்ன போதிலும் நீங்கள் அதனை நம்பவே மாட்டீர்கள் என்று கூறினார்கள். அவர்கள் தன் தந்தைக்கு காண்பிப்பதற்காக அவருடைய சட்டையில் ஆட்டின் இரத்தத்தை தேய்த்து கொண்டு வந்து காண்பித்தார்கள். அச்சட்டை கிழியாதிருப்பதைக் கண்டு, இல்லை, உங்கள் மனம் ஒரு தீய காரியத்தை உங்களுக்கு அழகாக காண்பித்து விட்டது. ஆகவே இந்த துக்கத்தை சகித்துக் கொள்வதுதான் நன்று. நீங்கள் கூறியவற்றிலிருந்து யூசுபை பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறேன் என்று யாக்கூப் நபி கூறினார். கிணற்றின் சமீபமாக ஒரு பயணக்கூட்டம் வந்தது. அவர்கள் தண்ணீர் எடுக்க வாளியை கிணற்றில் விட்டார்கள். ஆனால் யூசுப் நபி அதில் உட்கார்ந்து கொண்டார். அவர்கள், இதோ ஒரு அழகிய சிறுவன் என்று கூறி தங்கள் வர்த்தக பொருளாக அவரை மறைத்துக் கொண்டார்கள். இதற்குள் அவருடைய சகோதரர்கள் அங்கு வந்து, இவன் தப்பி ஓடி வந்துவிட்ட எங்கள் அடிமை என கூறி அவர்களிடமே ஒரு சொற்ப தொகைக்கு விற்றுவிட்டார்கள். ஏனென்றால் அவருடைய சகோதரர்கள் அவரை மிக்க வெறுத்தவர்களாகவே இருந்தனர்.